கேட்கும் நேரம் வணக்கம் சொந்தங்களே, ஒரு திருவிழாவையே கொண்டாட்ட ரீதியாக அதிகமான மக்கள் பங்கேற்று அதை செய்கிறது இந்த வல்வெட்டுத்துறை மண்ணில் இருக்கக்கூடிய இந்த முத்துமாரி அம்மன் உற்சவத்தை தான் நாங்கள் சொல்லலாம். இந்திர விழா என்ற பேரில் மிக பிரமாண்டமான முறையில் செய்து கொள்வார்கள். இந்த வல்வெட்டுத்துறைக்கு தனிச்சிறப்பு இருக்குது. தலைவர்கள் உதித்த இடம், அதேமாதிரி வீரம் விளைந்த மண் அப்படின்னு கூட இதை சொல்லிக் கொள்வார்கள். பாருங்க, சும்மா பட்டாசுலாம் சும்மா தாறுமாறாக வெடிக்குது. பாருங்கள், அந்த கடற்கரையில் வச்சு அந்த வெடிகளை தயார் செய்து இருக்கிறாங்க கொடியங்கள். மக்களினுடைய வரவும் மக்களினுடைய பிரசன்னமும் ஒரு சொட்டும் குறையவே இல்லை. அந்த தூரத்துக்கு இந்திர விழா மீதான மக்களினுடைய பிரியம், மக்களினுடைய அந்த புரட்சியாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இசை நிகழ்ச்சி இன்னும் சில மணிப்பொழுது காத்திருக்கிறது. கட்டன் ரெடியா? சரி சரி. இப்போ நான் நிற்கிற பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயசூரியன் விளையாட்டுக் கழகம் அந்த போகிற பாதையில் தான் நான் பண்ணிக்கிறேன். நேராக போனீங்கன்னு சொன்னால் கடற்கரை பக்கத்தில் உதயசூரியன் விளையாட்டு மைதானம் இருக்குது. இங்கே தான் வருடாந்தம் அந்த பட்டத்திருவிழா ஏற்றி பரிசல் கொடுக்குறதெல்லாம் இந்த மைதானத்தில் தான் நடைபெறும். இப்போ இன்றைக்கு இங்கே நடக்க போகிறது இசை நிகழ்ச்சி நடக்க போது தமிழர்களுடைய வீர விளையாட்டுகள் எல்லாமே நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சிலை ஒன்று செய்து வைக்கப்பட்டிருக்கு. என்ன சிலைன்னு பார்த்தீங்கன்னா பெண் குயின் தொடர்பான ஒரு சிற்பம் ஒன்று செய்து வைக்கப்பட்டிருக்கு. மிக பிரமாண்டமான ஒரு சிற்பம். அண்மையில் நீங்கள் நிறைய காணொலிகள் இந்த பெண் குயின் தொடர்பான சில வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. அப்போ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக அது செய்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நெடிய காடு போகிறதுக்கு அருகில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இப்போ அதில் தான் இந்த மிக பிரமாண்டமான புகை கொண்டு ஏற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கு. இப்போ அங்கே நிறைய மக்கள் இதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு 40 அடி உயரமான மிக பிரமாண்டமான ஒரு புகை கொண்டு வானத்தில் செலுத்தும் போது செமையாகத்தான் இருக்கும்.
சனி இந்திர விழா என்ற விடயத்தை நீங்கள் எப்போதாவது அறிந்திருக்கிறீர்களா? இந்திர விழா என்ற விடயத்தினை நீங்கள் எப்போதாவது அறிந்திருக்கிறீர்களா? இந்திர விழா சரி, இது வல்வையினுடைய ஒரு தனித்துவம். உலகத்திலேயே வல்வை மண்ணிலே இந்த இந்திர விழா வருடம் 59வது ஆண்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்திலே 3வது பாடலோடு நீங்கள் சங்கமித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப இந்த டைம்ல இந்த லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதான் நான் முன்னாடி சொன்னதும் இப்பதான், இவங்க இல்லாட்டி நான் இல்ல. இவ்வளோ தூரத்துக்கு இந்தியாவில போய் நான் பாடினது காரணமே நீங்க தான். ஏன்னா எங்க ஊர்ல இருந்து, மலையகத்துல இருந்து ஒரு எங்க ஊர் கஷ்டத்தை நினைச்சு நான் போய் பாடினேன். அதுக்கு எனக்கு ஆதரவு தந்த மக்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்பயும் மறக்க மாட்டேன் வாழ்நாள்ல. சொல்றதுக்கு வார்த்தை வரல. சரி, மறுபடியும் வரும். ஓகே சாரி, நன்றி.